அவுதுல்லாஹிமினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 690வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 690வது நாளில் மிகவும் அதிகமாக பிரஸ்தாபிக்கப்பட்ட, மிகவும் அதிகமாக பேசப்பட்ட காசா சிட்டி ஆக்கிரமிப்பு தூர்ந்து போனது என்றே நான் சொல்வேன். ஏனென்று சொன்னால், நேற்று சிட்டிக்கு பக்கத்தில் நடந்த சண்டை அளவுக்கு கூட சிட்டியில் நடக்கலை. அதே போல் நேற்று போர்க்களம் பெய்த் ஹானூன் தான். பெய்த் ஹானூனில் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க போராளிகள். ஒரு கோஆர்டினேட்டட் ஆம்புஷ், அதாவது அல் காசம் பிரிகேட்ஸும் அல் குஸ் பிரிகேட்ஸும் சேர்ந்து ரொம்ப பிளான் பண்ணி ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. சாதாரணமாக இல்லை, 140 இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம்பட்டும் இருக்கிறார்கள். ஒரு பெரிய தாக்குதல். காசா சிட்டிக்குள்ளால ஒரு ஆர்மி சிறு படைப்பிரிவு உள்ளே வந்திருக்கு, உள்ளே வர்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கு. அதை அடித்து நிமித்திருக்காங்க. இப்போ காசா சிட்டி எந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்று சொன்னால், அல் ஜசீரால ஒரு செய்தி என்ன தெரியுமா? காசாவில் ஃபுட் மார்க்கெட்டு ஓப்பன் ஆகிட்டுது. காசா சிட்டியில் ஃபுட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு, அங்கிருந்து அல் ஜசீராவுடைய கரஸ்பாண்டண்ட்டு என்ன தகவலை கொடுக்குறாருன்னா, அங்கே விற்கக்கூடிய பல பொருட்களில் நியூட்ரிஷன் சத்து கிடையாது. இப்போ ஃபுட் மார்க்கெட்டுங்கிறதே நமக்கு அதிசயமாக தெரியுது. எப்படி வந்து வாங்குவாங்க, எப்படி அந்த உணவுப் பொருட்கள் வந்ததுன்னு அதில் ஃபோட்டோ போட்டிருக்கேன். ஃபுட் மார்க்கெட்டு ரொம்ப பிஸியாக இருக்கு. அதில் கொடுக்கக்கூடிய உணவு, அதில் சேல்ஸுக்கு வச்சிருக்கக்கூடிய உணவுப் பொருட்களில் இந்த போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லைங்கிறது, ஏதோ கிடைக்குதுங்கிறதே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஒரு மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு தான் காசா சிட்டி இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இட் இஸ் மச் ஆட் அபவுட் நத்திங்னு இங்கிலீஷில் சொல்லுவான். அது அடிக்கடி நிறைய வார் ரிப்போர்ட்டர்ஸ் பயன்படுத்திட்டாங்க சிட்டியை பொறுத்தவரை. இது ஒரு பெரிய படோடபம். இது எதுவும் ஒன்றும் இல்லாததுக்கு காட்டக்கூடிய ஒரு பெரிய பிரபகண்டா வார். அடுத்தது ஹாசிமினோ நெய்ம் பிரிகேட்ஸுன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிகேட்ஸு. இது ரொம்ப சிறப்பான பயிற்சிகளை பெற்றதுன்னு காசா சிட்டிக்கு அனுப்பி வச்சாங்க. நேற்று அவன் ஓடி வந்துட்டான். காரணம் என்ன தெரியுமா? அவன் போகும்போது வாக்களித்து அனுப்பியிருக்காங்க, நீ போ, உனக்கு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் வருதுன்னு. ஆனால் இங்கே ஷார்ட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், இங்கே ரெக்ரூட்மெண்ட்டே ஆகலை. அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ட்ரைனிங்கில் இருந்தவன், அவனுக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, வந்து அசம்பிள் பண்ணியிருக்கான். இத்தகைய போர்க்களத்துக்கு போகணும்னு அனுப்பிட்டான். இப்போ நான் ஏற்கனவே கேட்ட அந்த கேள்வி ரொம்ப பெருசாக மேலோங்கி நிற்கி. 3,60,000 பேரை வச்சுக்கிட்டு இந்த யுத்தத்தை தொடங்கினேன். நீ வந்து அக்டோபர் 7, 2023 இப்போ 60,000 பேரை ரெக்ரூட் பண்ண முடியல. கையில் கிடைக்கிறவனெல்லாம் நீ காசாவுக்கு போகணும்னு சொல்ல, அதை ட்ரெயின் பண்ணாத ஆட்கள்லாம் அனுப்பினேன்னா துப்பாக்கியே பிடிக்க தெரியாது, அங்கே போய் செத்து தொலைகிறான். இதை தான் இயால் சமீர் நேற்று பயங்கரமாக திட்டிருக்கான். நத்தியானுங்க சட்டையே பிடிக்கல, அவ்வளோதான். அவன் திரும்பியும் நீ வந்து ஏன் போர் நிறுத்தத்துக்கு போக மாட்டேங்கிறன்னு கேட்குறான். ஆனால் இந்த பிரிகேட்ஸ், ஹாசிமோ நெய்ம்ங்கிற பிரிகேட்ஸு நேற்று விட்ரா பண்ணிட்டு வந்துட்டானோ. என்ன முடியாதுப்பா, ஆள் இல்லை, இருக்கிறவன் சாவரான்ட்டு வந்துட்டான். இது இந்த காசா சிட்டிக்கு கொடுத்த ப்ராபகேஷன் எப்படி பார்த்தியா? அமெரிக்கா அப்ரூவல் கொடுத்துட்டான். நான் தொடக்கத்தில் சொன்னேன், ரஃபாவில் என்னமெல்லாம் சொன்னியோ அதை ஒரு ஜேர்னலிஸ்டாக அவன்கிட்ட கேட்டான். ரஃபாவை பற்றி என்னமெல்லாம் சொன்னியோ அதை தான் காசா சிட்டிக்கும் சொல்கிற. இன்னைக்கு ரஃபா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, உன் கண்ட்ரோலில் இல்லை. இவ்வளோ நாளாயும் ஹமாஸை, ரஃபாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் அழிச்சிட்டா சாப்டர் முடிஞ்சுதுன்னு. இப்போ எங்கே முடிஞ்சுது? சரி, அடுத்தது பெய்த் ஹானூனில் இன்னொரு 3 தாக்குதல் நேரத்தை நடத்திருக்காங்க. எல்லாருமா கிளீனாக பிளான் பண்ணி 3 அல் காசம் அல் குஸ் பிரிகேட்ஸ் அழகாக பிளான் பண்ணி 3 தாக்குதல் நடத்திருக்காங்க. அவன் ரொம்ப லேவிஷாக பிளான் பண்ணுறான். பிளான் பண்ணி, ஏன்னா அவனுக்கு 364 ஸ்கொயர் ஃபீட்லேயும் எந்த மண்ணில் எவன் கால் வைப்பாங்கிறது தெரியுது. நீ குண்டு போடாத இடமே இல்லை. இருந்தாலும் நீ வந்து இப்போவும் குண்டு போட்டு, நேற்று குண்டு போட்டு கொஞ்சம் பேர் ஆச்சுருங்க. எங்கள் ஆஸ்பத்திரியில் எங்கெல்லாம் தெரியுமா அட்டாக்கு? குவைத் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆஸ்பத்திரியை போட்டிருக்கேனுவோ, ஹமாத் ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஆஸ்பத்திரி. இந்த மருத்துவமனையில் இருக்கிறவங்கள குண்டு போட்டு அழிக்கிறத தவிர இப்போ வேற ஒன்றும் இல்லை. மக்கள் சிக்க மாட்டேங்கிறாங்க. அவன் அங்கே இங்கே அலைஞ்சிக்கிட்டே இருக்கான். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 15-20 தடவை குடியிருப்பை மாற்றினா தான் வாழ முடியுங்கிறத அத்தனையிலும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க.
இப்போ ஒரு பெரிய செய்தி என்னன்னா, எகிப்து படைகளை 42,000 பேரை சினாய் பெனின்சுலால கொண்டு வந்திருக்காங்க. இஸ்ரேலோட சண்டை போட்டதுக்கு இல்லை. இந்த காசா மக்கள் காசால வந்து இவன் அழுத்தம் கொடுக்கும்போது, காசா சிட்டியில் அழுத்தம் கொடுக்கும்போது அவங்க சினாய் சைடு வந்துடக்கூடாதான், அதை தடுக்கிறதுக்கான். ஆனால் எல்லா பத்திரிகையாளர்களும் ஒரு மீன் குஞ்சு கூட அந்த பக்கம் போகல. செத்தாலும் நாங்கள் இங்கே தான் சாவோம், இல்லைன்னா சண்டை போடுவோங்கிறதுல உறுதியாக அந்த மக்கள் இருந்ததுனால இப்போ காசா சிட்டி பழிச்சுன்னு போச்சு. ஒன்றுமே நீங்கள் வந்து அந்த ஃபுட் மார்க்கெட்டுங்கிற 3 தடவை டேட்டா பார்த்தேன். என்னடா இவன் வந்து திடீர்னு என்னைக்கா உள்ளதை போடுறாங்களான்னு. அந்த அளவுக்கு என்ன சொல்ல 27 ஆகஸ்ட் மார்க்கெட் அது. ஆக காசா சிட்டி விழுவிழுத்து போச்சுது. இப்போ எனக்கு என்ன படுதுன்னா, அவன் எங்கே அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணான்னா வெஸ்ட் பேங்கில் செப்டம்பரில் நடக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய கூட்டத்தில் காசாவை ஒரு பாலஸ்தீனுக்கு தனி நாட்டை அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம 149 நாடுகள் அங்கீகரிச்சுட்டு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது நிலைநிறுத்தப்பட வேண்டுமானால் இப்போ உடனே வெஸ்ட் பேங்க்கு தான் வருவாங்க. ஏன்னா பாலஸ்தீன் அத்தாரிட்டி அங்கே இருந்துகிட்டு இருக்கான் ஒரு பொம்மை. ஆனால் அதனால நேற்று நுப்லஸில் பயங்கரமான 25 அட்டாக்கு போராளிகளை எடுத்து தாக்கியிருக்காங்க. அங்கேயும் ரொம்ப அதிகமான ஒரு சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது அல்-அக்ஸா பள்ளிவாசலில் ஒரு 222 பேர் போயிருக்கான். அடுத்தது ஜெருசலம் பெத்லஹேம் இங்கெல்லாம் போய் ஆக்கிரமிப்பு நடத்திருக்கான். ஆனால் அதுக்குள்ளால பாலஸ்தீன் 2 மிசில் ஹூத்திஸிடம் இருந்து வந்து விட்டது. அதெல்லாம் நின்று விட்டது. ஹூத்திஸோடைய தாக்குதல் தான் நேற்று இஸ்ரேலை மீடியாவை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிருக்கு. அதை பார்க்கலாம். அடுத்தது வெஸ்ட் பேங்க்கு பிறகு ஹூத்திஸ் என்னாச்சுன்னா சனாவை தாக்குனா மேலும் 6 பேர் ஷஹீதாக இருக்கிறார்கள். 86 பேர் காயம்பட்டிருக்காங்க. உடனே வச்சு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டான். எங்கெல்லாம் 60 முக்கியமான இஸ்ரேலிய நகரங்களின் மீது தாக்குதலில் பேர் சொல்லணும்னா ஜெருசலத்திலையும் பெத்லஹேம்லையும் இவங்க புதுசாக கொண்டு போகிற குடியிருப்புகளில் நடத்திய தாக்குதல். இப்போ இவன் என்ன செய்கிறான்னா, பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனி ஸ்டேட் வந்துன்னு சொன்னால் அது வந்து ஜெருசலத்தை மையமாக கொண்டு வெஸ்ட் பேங்கு இப்படி தான் வர முடியும்னு அங்கே குடியிருப்புகளை அதிகப்படுத்துகிறான். செட்டிலர்ஸ் அண்ட் கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் அங்கே வந்திருக்கிறது இன்டர்நேஷ்னல் லாப்படியும் தவறு, இஸ்லாமிய லாப்படியும் தவறு, ஐக்கிய நாடுகள் சபை கொடுத்த இடத்தின் அடிப்படையிலும் தவறு. இங்கே வந்து குடியிருக்கிறவங்க சில கலாட்டாவை பண்ணி பார்க்குறாங்க. நேற்று அடி ஹூத்திஸ் தொடர்ந்து தாக்குதல். லட்சக்கணக்கான மக்கள் மில்லியன்ஸ்னு போடாங்க. பல லட்சம் மக்கள் பதுங்குக்குழியை நோக்கி ஓடி இருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையில காலு தடிக்கு கை தடிக்கு விழுந்தவன் அவனுக்கு மேலே ஏறி ஓடுறவன் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் ஓடுவானோ போல தெரியும். ஒருவன் கால் தட்டி கீழே விழுந்துட்டு அவனை தூக்கி விட்டுட்டு போற மாட்டாங்க, அவனை மிதிச்சுட்டு ஓடுறானோ. இப்படி காயம்பட்டவர்கள் 40 பேர் காயம்பட்டிருக்காங்க. ஒரே அடியா எல்லாம் ஷெல்டர்ஸுக்கு போயிருக்காங்க. பென்குரியன் ஏர்போர்ட் சுத்தமாக இயங்க முடியாத அளவுக்கு தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அடுத்தது ஹூத்திஸோட இது பென்குரியன் ஏர்போர்ட்டு, ஜெருசலம், மேற்கரை, அஸ்கலான், இஸ்தூத், ஹைஃபா, இலியட், அடுத்தது பெத்லஹேம், ஜோர்டான் வேலி, இவ்வளோ இடத்துல தாக்குதல். இப்போ டெல் அவீவ்ல இருந்து மற்ற எல்லா இடங்களையும் தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இஸ்ரேலுடைய பத்திரிகைலாம் எழுது, யூ கனாட் அண்டர்மைன் ஹூத்திஸை வந்து நீ ஏதோ ஒரு தட்டிட்ட அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு இல்லை. இப்போ அமெரிக்கா காலில் விழுந்தால நேற்று அமெரிக்கா நாங்கள் போக மாட்டோம்டா, ஹூத்திஸு கூட பேசவே மாட்டோம். ஏன்னா நாங்கள் சீஸ்ஃபயரை நாங்கள் போட்டிருக்க போர் நிறுத்தத்தை முறித்ததா அவர்கள் எடுத்துக்கொண்டாருன்னா எங்களுக்கு ஆபத்து, அதனால் நாங்கள் போக முடியாதுண்டா. இப்போ என்னன்னா ஹூத்திஸ் நேற்று என்ன அறிக்கை விட்டுருக்கான்னா, இப்போ நடக்கக்கூடிய தாக்குதலுக்கு பின்னணியில் எங்கேயாவது ஒரு மூலையில் அமெரிக்காவினுடைய கைகள் இருக்கும் என்று தெரிந்தால் நாங்கள் அமெரிக்காவை தாக்குவோம், அதனுடைய தளங்களை தாக்குவோம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது சிரியாவில் நேற்று டமாஸ்கஸை தாக்கியிருக்கான். பல இடங்களில் ஜூலானியனோட இடத்தை தாக்கி இருக்கிறான். எந்த அளவுக்கு ஜூலானி திணறி போய் நிற்கிறான்னா, எல்லா இஸ்லாமிய சிந்தனையாளர்களும் பொதுவான சிந்தனையாளர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு இஸ்ரேலோடு கைகோர்த்தால் இந்த நார்மலைசேஷன் ரிலேஷன்ஷிப் எக்ரிமெண்ட்னு சொல்லாங்களே, சுகமான உறவை வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலோடு நீங்கள் ஒப்பந்தம் போட்டால் என்ன நடக்கும் என்பதற்கு சிரியா எடுத்துக்காட்டு. ஆனால் சிரியாவில் இப்படி நேற்று அவன் தாக்குனதில் மிக முக்கியமான இடம் என்ன தெரியுமா, பிரசிடென்சியல் ஆஃபீஸு, ஜூலானியோட ஆஃபீஸு, அதை தாக்கியிருக்கான் டமாஸ்கஸில். அடுத்தது
ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ், ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் அழிச்சுட்டான். ஸ்டாஃபு, அதாவது அங்கே வேலை செய்யக்கூடிய ஆர்மியில் வேலை செய்கிறவங்கலாம் இருந்த அந்த தலைமையகத்தை குண்டு போட்டு அழிச்சிருக்கான். இன்னும் பல இடங்களை தாக்கியிருக்கிறான். பிரிக் அண்டு பிர் அஜ்மன் ஏரியாவில் அது ஜூலானியோட ஹோல்டு, அதையும் அடித்து தாக்கியிருக்கான். இப்போ ஜூலானியை ஆயுதமற்றவனாகவும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் அற்றவதாகவும் அங்கே இருந்த அணுசக்தி உலைகளையும் அடித்து நிர்மூலமாக்கி கையில் வச்சிருக்கான். இவர் பின்ன அங்கே போய் இன்னும் கையெழுத்து இன்னும் போய் அவர் வாஷிங்டனுக்கு போவாராம், அங்கே நத்தியானுவை சந்திப்பாராம், கையை குலுக்குவாராம். அவ்வளவும் கேவலமாக போய்விட்டது. ஒரு எக்ஸாம்பிள் அரபு நாடுகளுக்கு சொல்றாங்க. அரபு நாடுகளே கவனமாக இருங்கள். சிரியாவில் என்ன நடந்தது? அவனுடைய சாவர்னிட்டி, அவனுடைய ஆளுமையை அடிச்சுட்டு இருக்கான். அது நீங்க பிறகு இஸ்ரேலுடைய காலனி நாடாக மாறி விடுவீர்கள் அதனுடைய ஒப்பந்தம் போட்டால் என்பதை எடுத்து சொல்லுகிற அளவுக்கு சிரியாவில் நேற்று அடி வாங்கியிருக்கான். ஆனா சிரியாவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. கோலான் ஹைட்ஸை விட்டு மீதி இருந்த படைகளும் இஸ்ரேலிய படைகளில் ஒரு பெரும் பகுதி நேற்று விட்ரா பண்ணிட்டு வந்திருக்கான். தாக்குதல் யார் பண்றான்னு தெரியல. பயங்கரமான தாக்குதல். சுவைதாங்கிற ஏரியால, சதன் சுவைதாங்கிற ஏரியால இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் வந்து பிணங்களை பொறுக்குகின்ற அளவில், இது காசாவில் மட்டுமே நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயம். இப்பொழுது அது கோலான் ஹைட்ஸ் பக்கத்திலையும் சதன் சுவேதா பக்கத்திலையும் வந்திருக்கிறது. இஸ்ரேலிய பிணங்களை புறக்கி சென்று இருக்கிறார்கள். அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. ஆனா இஸ்ரேல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றான்னா, இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர், நாங்க எப்படியும் திரும்பியும் கோலான் ஹைட்ஸை பிடிச்சிருவோம். இது ரஷ்யா பேக்ட் அட்டாக். ஆனா ரஷ்யா எனக்கு எதுவும் தெரியாது, அங்க ஒரு இருக்கக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் தான் நடத்திட்டு இருக்காங்கன்னா அப்படி ஈஸியா சொல்லிட்டு போயிருது. ஆனா பயங்கரமான இழப்புகளை இஸ்ரேல் சந்தித்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி நேற்று வெஸ்ட் பேங்க்லையும் ஹூத்திஸோடைய தாக்குதல் கண்டினியூஸா இருந்தனால போராளிகள் கொஞ்சம் அமைதி ஆகிட்டாங்க. இந்த தாக்குதல் அதிகமா இருக்கனால நம்ம இப்ப அதில் தலையிடாண்டாங்க. அப்போ இப்ப பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்புங்கிறது போச்சு. இயால் சமீரி எந்த நேரம் இவனை தூக்கி போடுவான்னு தெரியல. நத்தியானு ஒரு சுப்ரீம் கமாண்டரை கொண்டு வரேன்னா இயால் சமீர் எந்த பயலையும் நான் எனக்கு மேல ஒத்துக்க மாட்டேன், என் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். காசாக்கு ஒப்பந்தம் மட்டுமே, ஹாஸ்டேஜஸை கொண்டு வரும், ஒப்பந்தம் மட்டுமே நமது இராணுவம் இறக்கிறது நிற்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. ஹீட்டு வச்சு காய்ச்சுது. அது வேற அவனுக்கு வருத்தம். ஏன்னா இப்போ இஸ்ரேலுடைய வீதிகளில் போராடுவர்கள் இயால் சமீரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ அனுப்புறல அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்க அவனால முடியுதா? அவன் தானே சாவுறதை தடுக்க முடியுதா அவனால? இல்லைல்ல. அதுக்கு பிறகு எதுக்கு யுத்தம் நடத்திட்டு இருக்கேன்னா அதை அப்படியே அவன் கன்வே பண்ணுறான். உங்களுக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, அங்கே உள்ள பத்திரிகைகள், அதாவது சியோனிசத்தை ஆதரித்த வளர்த்த பத்திரிகைகளும் இன்னைக்கு நத்தியானுவுக்கு எதிராக எழுதுகின்றன. அதே மாதிரி பல இராணுவ அதிகாரிகள், எக்ஸ் பிரைம் மினிஸ்டர்கள், அதுக்கப்புறம் அங்கே இருக்க நேஷனல் செக்யூரிட்டி ஆடிட்டு அவனுமே கிளீனா அறிக்கை கொடுக்குறான். என்ன நடக்குது காசால, இங்க காசால என்ன யதார்த்தமா நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மீடியாவை விட இது போன்ற அறிக்கைகளை படித்தால் பல பக்கங்கள் போகுது. அதை ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம படித்தோம்னா காசால இவன் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டாங்கிறதான் உண்மையாக தெரிகிறது. அதை அவங்க அப்படியே சொல்றாங்க. இது இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசட்டு, ஆனால் பெரிய லைபிலிட்டி நத்தியான்ஹூ. அடுத்தால அதனால ஹூத்திஸோடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. இப்போ சிரியாவில் பாதுகாப்பு இல்லை, வெஸ்ட் பேங்க்ல பாதுகாப்பு இல்லை. ஹூத்திஸ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அவங்க கொஞ்சம் விட்டா கூட உடனே போராளிகள் குழு அங்க 20,000 பேரை கொண்டு வந்துட்டான் தாக்குவான். இப்போ இஸ்ரேல் எங்க போய் நிற்க போகுது? அப்போ நாம வைகரை வெளிச்சத்துல போட்ட மாதிரி 2027 இஸ்ரேல் இருக்காது என்பதுதான் மிகப்பெரிய இது. ஆனா இப்போ நத்தியானு என்ன பிடிக்கிறான்னா, செப்டம்பர் மாதம் நான் 2வது வேவ் ஆஃப் ஃபோர்ஸை வந்து காசா சிட்டியை பிடிக்க அனுப்புறேன்னு. நீ எத்தனை ஃபோர்ஸை வேணாலும் அனுப்பு, அவனை அதுக்குள்ளால புகுந்து ஏதோ செய்துகிட்டு இருக்கான். இந்த காசா சிட்டியில ஃபுட் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு, ஆனால் அதில் இல்லாதது நியூட்ரிஷன் மட்டும்தாங்கிற செய்தி பலருடைய கண்களை திறப்பதற்கு போதுமானவை. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் தருகிறோம். வாய்க்கிறதவான அல்ஹம்துலில்லாஹ் ரபில்